சிறைச்சாலையை நான் அடைந்தவுடன் இங்கிருந்து வெளியில் சென்று என் தாயார் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க வேண்டும். என்ன நின்று விட்டது? சிறைச்சாலையை அடைந்து விட்டோம். இங்கிருக்கும் பாத்திரங்களில் எது எங்களுடையது கூறுங்கள். இது, இது மற்றும் இது. அமைதி, அமைதி. இந்த வேலையை நாம் செய்கிறோம் என்பது யாருக்கும் தெரியக்கூடாது. பயப்பட தேவையில்லை. இதுவரை யாருக்கும் தெரியாது. இனிமேலும் தெரிந்துவிட போகிறது. என்ன நடக்கின்றது? வாருங்கள். இவர்கள் எங்கே செல்கிறார்கள்? நான் சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டுமே. யா குதா, நான் எங்கே சிக்கிக் கொண்டேன்? எங்கு என்னை அழைத்துச் செல்கிறீர்கள்? மருத்துவரே, இதை மட்டும் தங்களிடம் கூற இயலாது. ஆனால் என் மீது நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் மட்டும் இவரை குணப்படுத்தினால் தங்கள் இல்லத்தையே தங்கமயமாக்கி விடுவேன். நீங்கள் மட்டும் எனக்கு உதவவில்லை என்றால் அப்படியே அது தலைகீழாகிவிடும். இதோ பாருங்கள், நான் தங்களுக்கு ஒரு விஷயத்தை கூறுகிறேன். எனக்கு வயதும் அனுபவமும் மிகுதியாக உள்ளது. எனவே தாங்கள் கூறும் பொருள் மீது எனக்கு ஆசையும் இல்லை, மரணத்தைக் கண்டு பயமும் இல்லை. நான் முழுமையாக முயன்று பார்க்கிறேன். அவரது உயிரை காப்பது என்பது மருத்துவனாக அது என்னுடைய கடமையாகும். இருப்பினும் கேட்க தோன்றுகிறது, ஏன் இந்த ரகசிய பயணம்? சில விஷயங்களை ராஜ்யத்திற்காகவும் ஷெஹன்ஷாவிற்காகவும் மறைக்க வேண்டியது அவசியம். இந்த ரகசியத்தை ரகசியமாகவே வைத்திருப்பது நல்லது. தங்களுக்கும் சரி, நம் ராஜ்யத்திற்கும் சரி. புரிகிறதா? நில்லுங்கள். ஹுசூர், இவர்கள் உணவெடுத்து வந்திருக்கிறார்கள். இவையெல்லாம் பிறகு. முதலில் மருத்துவர் நோயாளிக்கு சிகிச்சை அளிக்கட்டும். பிறகு இவைகளை பார்த்துக் கொள்ளலாம்.